ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான பேசிக் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸில் இது எல்லாமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் இதோட ப்ரைஸு இந்த மாதிரி நீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் டிமார்ட்டில் பார்க்கலாம். என்னோடய திங்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சு, ஸோ அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிச்சனில் இருக்க சின்ன சின்ன கிளாஸஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது, தூக்கிட்டு போயிடலாம் ஈஸியாக. ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது, நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயாவது தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துட்டு பயம் இருக்கா. நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது 99 ரூபீஸ். இது நம்ம ஈஸியாக லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன் சைடு லாக்டு தான். நம்ம எல்லா இந்த நட்ஸு இந்த மாதிரி கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாய்ஸ்சர் எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த கட்லரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டு வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நம்ம கடுகு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஒரு 8 பாட்டில்ஸ் 89 ரூபீஸ் தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் நம்ம கிச்சனில் எல்லா இடத்துலையும் படுது இல்லையா, அப்படி படாமல் இருக்கிறதுக்காக தான். இந்த பாட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளாஸ் ஆயில் பாட்டில் இது வாங்கியிருந்தேன். இந்த 3 லாக்டு பாஸ்கெட் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 3 பீசஸ் ஒன்றா இருந்தது. 3மே சூப்பராக இருந்தது. நமக்கு டபுள் சைட் லாக்டு இருக்குது. ஸோ 249 தான் இதோட ப்ரைஸ். இது மேக்ஸிமம் சைஸ், அதுக்கப்புறம் மினிமம், அதோட ஒரு குட்டி மினிமம், அந்த மாதிரி 3 ஒன்றா வச்சுருந்தாங்க. 3 கண்டெய்னர்ஸ் இருக்குது. இதில் நம்ம நட்ஸு ஸ்டோர் பண்ணிக்கலாம், பருப்பு அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்டோரேஜ் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டபுள் சைட் லாக்னால நம்மளால் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எந்த பூச்சி எதுவும் போகாது, மாய்ஸ்சர் ஆகாது, அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் நல்லா சேவ் பண்ணிக்கலாம். பட் இதோட லாக் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. ஆனால் நம்ம ஈஸியாக லாக் பண்ண அது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் ஒன்று, அதுக்கப்புறம் மினிமம், அதுக்கப்புறம் அதோட குட்டி ஒன்று இருந்தது. இது 3மே நமக்கு நட்ஸு, வெரைட்டியான நட்ஸு சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளோட வேறு ஏதோ நம்மளோட இஷ்டப்படுறது எது வேணால் சேவ் பண்ணிக்கலாம். இது லாக் எப்படின்னா டபுள் சைடுமே சேம் டைமில் நம்ம லாக் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன் சைடு தனியாக லாக் பண்ண முடியாது. இப்படி டபுள் சைடுமே சேமாக வச்சு நம்ம லாக் பண்ணால் தான் அது ஈஸியாக லாக் ஆகுது. அதனால தான் இந்த திங்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எனக்கு ஓப்பன் பண்ண கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா டபுள் சைடு லாக் வரனால 4 சைடுமே வருது லாக்கு. இந்த அலுமினியம் தவா வாங்கியிருந்தேன். அலுமினியம் தவா ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணது கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பவுல்ஸ் வாங்கியிருந்தேன். குட்டி குட்டி பவுல்ஸ் கலர் பவுல்ஸு 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று 55 ரூபீஸ் அந்த மாதிரி. 2மே சூப்பர் கலர். ஒன்று க்ரீன், இன்னும் எல்லோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த கப்ஸு. இந்த செராமிக் கப் எங்கே போனாலும் நான் வாங்கிடுவேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, அதனால் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பீஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த நமக்கு எப்போவுமே டம்ளர்ஸ் வச்சு எல்லாமே எடுக்கிறதுனால அதில் அளவு தெரியல. ஸோ இந்த ஸ்கூப் வச்சு எடுக்கலான்னு சொல்லி தான் இது வாங்கியிருந்தேன். இது 3 செட் கொடுத்துருந்தாங்க. 3 செட்டுமே சூப்பராக இருந்துச்சு, சூப்பரான கலர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 3 பாஸ்கெட் ஒன்றா வர மாதிரி கண்டெய்னர் அது வாங்கியிருந்தேன். ஒன்று பெரிய சைஸ், ஒன்று சின்ன சைஸ், அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப குட்டி சைஸ் ஒன்று இருந்தது. இது நம்ம ரைஸ் போட்டுக்கலாம், தால்ஸ் ஏதாச்சும் கூட சேவ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக இருக்க எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இதுவுமே நல்ல லாக் நல்ல டைட்டாக இருக்குது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்களேன். ரொம்ப மேன்லியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதனால தான் வாங்கியிருந்தேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் தான், பட் ரொம்ப திக்காக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணால் எங்கேயாச்சும் இதாகிடும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா டைட்டாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக கூட இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் பர்பஸாக எடுத்துகிட்டு போகிறோம், மாவு அரைச்சி கூட இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருக்குது. இது ரொம்ப இந்த டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இது 3 in 1 அந்த மாதிரி தான். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 249 நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த கடாய் வாங்கியிருந்தேன். இந்த கடாய் 399 ரூபீஸு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டபுள் சைட் பார்த்திங்கன்னா அதோட ஹேண்டுமே ரொம்ப சூப்பராக பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி நான் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆயில் எதுவுமே படாமல் அந்த மாதிரி நல்லா இருக்குது. இதை லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன், அதை யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால அகைன் ஒன்று வாங்கியிருக்கேன்.
இந்த மாதிரி கிச்சன் ஆர்கனைசர்லாம் வாங்குறதுக்கு டிமார்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, அதே டைம் வந்து குவாலிட்டியாக நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விலாகில் பார்ப்போம்.